அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே. அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே. ஒன்று கூடுவோம், ஒன்று சேருவோம், நல்ல தேவன் வழியினிலே நாமும் செல்லுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்று சேருவோம், நல்ல தேவன் வழியினிலே நாமும் செல்லுவோம். அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே. உலகில் வந்தவர், அன்புக்காக தன்னையே பலியில் தந்தவர். அன்பை விதைக்கவே உலகில் வந்தவர், அன்புக்காக தன்னையே பலியில் தந்தவர். அந்த அன்பு பலியிலே நாமும் கூடுவோம், அந்த அன்பு பலியிலே நாமும் கூடுவோம். அகிலம் முழுதும் அவர் புகழை நாமும் பாடுவோம், அகிலம் முழுதும் அவர் புகழை நாமும் பாடுவோம். அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே. அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்றோம். முதலாவதாக நற்கருணையை இறைமகன் இயேசு ஏற்படுத்திய அந்த திருவிழா. இரண்டாவதாக இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். மூன்றாவதாக தாம் தம்மையே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய சீடர்களை கழுகி அன்பை வெளிப்படுத்திய திருநாள். ஆக இந்த முப்பெரும் விழாவில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் சிறப்பாக குருக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவராகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு,
வீட்டுக்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லை என்றால் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபடாததாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்கள் சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா உதவிகள் நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பரின் சாவு அவர் பார்வையில் மிக மதிப்புள்ளது. ஆண்டவரே, நான் உண்மையாக உமது ஊழியன்.
நான் உம் பணியாளும் அடியாளின் மகன். நான் உம் பணியாளும் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்திடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் எழுந்து தம் மேலாடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நான் உன் காலடிகளை கழுகாவிடில் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கின்றீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்களும் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுக கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரியை காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் தொடக்கத்தில் நான் கூறியது போல முப்பெரும் விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். முதலாவதாக இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நாள். இயேசு தொலை நோக்கு பார்வை கொண்டவராக இருந்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மக்கள் என்ன செய்வார்கள்? இறைவனுடைய வார்த்தையை இயேசு உலகத்தில் வருவதற்கு முன்பே யூதர்கள், இஸ்ராயேல் மக்கள், அவர்கள் இறை வார்த்தையை படித்திருந்தார்கள். அந்த இறை வார்த்தையை படித்திருந்து அப்பம் பிற்பதும் இருந்தது. ஆனால் இயேசு அந்த இறை வார்த்தைக்கு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார். பல பேரும் இறை வாக்கினர்களாக இருந்தவர்கள் இறை வார்த்தையை அவர்கள் எடுத்து மக்களுக்கு போதித்தார்கள். நல்ல இறை வாக்கினர்களும் இருந்தார்கள், போலி இறை வாக்கினர்களும் இருந்தார்கள். ஆனால் இயேசு முழுமையாக தன்னை ஒப்படைப்பதற்கு காரணம் அந்த இறை வார்த்தை மனிதனாக உருவாகியவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த எல்லா படைப்புகளையும் படைத்தவர். வானத்தில் இருக்கக்கூடிய 5% நட்சத்திரங்கள் கூட அறிவியல் அறிஞர்கள் இன்றும் கண்டுபிடிக்கவில்லை. 95% என்ன இருக்கின்றது இந்த உலகத்தில் என்பதே அறிஞர்களுக்கு தெரியவில்லை. அது ஒவ்வொரு நொடி பொழுதும் விரிந்து கொண்டே போகின்றது, இந்த உலகம் பெரிதாய்க்கு கொண்டே போகிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த உலகத்தை மனிதனால் தெரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ கோள்கள் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரத்தை, இந்த உலகத்தையே படைத்த அந்த படைப்பவர் என்ன செய்கின்றார்? இறை வார்த்தையாக எல்லாரோட பேசிட்டு இருந்த அந்த கடவுள் அவரே ஒரு மனித உருவில் வருவது என்பது, நம்ம குரங்கு இருக்கு, இந்த குரங்குகள் கூட்டம் மனிதன் எப்படி பட்டோன்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்க முடியாது. ஏன்னா 5 அறிவு உள்ள அல்லது அதோடைய குறைந்த அறிவுகள் உள்ள நிறைய ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அவங்களுக்கு மனிதன் 6 அறிவு படைத்த மனிதனை பற்றி அவங்க சிந்திக்க முடியாது. அதுபோலத்தான் கடவுளாக இருக்கக்கூடியவர் மனித இயல்பில் வரும்போது மனிதனை போல, நம்மை போல், உங்களை போல், என்னை போல் ஒரு குழந்தையாக பிறந்து வரும்போதே அவர் அறிவிலும் ஞானத்திலும் எல்லாம் தெரிந்து வரவில்லை. நம்மை போன்று ஒரு குழந்தையாகத்தான் இறை வார்த்தையாக இருக்கக்கூடியவர் அவர் அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்துக்கு வந்தார்.
அவர் சிறிது சிறிதாக காலங்கள் செல்ல செல்ல அவர் ஞானத்திலும் அறிவிலும் மிகுந்திருந்தார். அதைத்தான் கோவிலில் அவர் காணாமல் போன பிறகு அதில் எழுதப்பட்டிருக்கின்றது, அவர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து வந்தார். எல்லாம் தெரிந்திருந்தால் வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மனித இயல்பில் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து தன்னையே கடவுள் என்று உணர்ந்து கொண்டார். ஆக இந்த இறை வார்த்தை இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த பிறகு அந்த இறை வார்த்தையை விட மிக சிறியவனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அடையாளமாகத்தான் இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஆக இந்த உலகத்தை படைத்த அந்த படைப்பாளர் தன்னை சிறுமையாக்கி வெறுமையாக்கி மனிதனாக வந்ததும், மனிதனாக இருந்த அவர் கடவுள் தன்மையில் விளங்கி இருந்த பிறகும் தன்னை தாழ்த்தி சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். கொடுப்பதற்கு முன்பாக அவர் கூறிய வார்த்தை, இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று கூறினார். எதற்காக அன்புக்குரியவர்களே? 2000க்கு மேலும் ஆண்டுகள் உருண்டோடி போன பிறகும் இயேசு அந்த சொன்ன வார்த்தை இன்னும் நிலையாக இருக்கின்றது. அவர் எதிர்நோக்கு என்ன வரப்போகின்றது தொலைநோக்குடன் அவர் பார்க்கின்றார். நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு என்னை மக்களுக்கு வெறும் வார்த்தை வடிவால் மட்டுமல்ல, மாறாக அவர்கள் என்னை சுவைக்க வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணையை ஏற்படுத்திய அந்த திருநாள் இன்று. ஒவ்வொரு முறையும் திருப்பலி நடைபெறும்போது அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னை பலியான அந்த பலி திரும்பவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அதே வேளையில் இயேசுவோடு இணைந்து வானதூதர்கள், அன்னை மரியாள் மற்றும் புனிதனுடைய கூட்டம் ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றும் போது அங்கு அவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் அவர்கள் நம்மோடு தான் இருக்கின்றார்கள். ஒரு புனிதரிடம் ஜான் மேரி வியானி இந்த புனிதரிடம் கேட்கிறாங்க, திருப்பலியை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று. அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல காரியங்களையும் எடுத்து அதற்கு ஒப்பிட்டு எல்லா நல்ல காரியங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறது, உதவி செய்கிறது, எல்லா நல்ல காரியங்களையும் எடுத்து அதோடு ஒரு திருப்பலியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு திருப்பலியானது மலை போன்றும் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா சேவைகளும் அந்த மலையில் உள்ள ஒரே ஒரு துகள் போன்றும். ஆக இந்த ஒப்பிடுதலை அவர் கூறுகின்றார். திருப்பலியில் அந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது. எத்தனையோ புதுமைகளை நாம் பார்க்கின்றோம் திருப்பலி வழியாக. நான் படித்து கொண்டிருந்த ஒரு இடம் இங்கு இல்லை, யூபி உத்தரப்பிரதேசத்தில் 3 வருடங்களாக படித்தேன். அங்கு படித்து கொண்டிருக்கும் போது அங்கு வாழ்ந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக இந்து மக்கள். இந்து மக்கள் அவர்கள் இயேசுவை உண்மையாக நம்பக்கூடிய அந்த மக்கள். அந்த மக்களுடைய விசுவாசத்தை நான் சொல்ல விளைகின்றேன். அந்த மக்களுக்கு திருமுழுக்கோ அல்லது எந்த அருட்சாதனங்களோ அவர்கள் பெறவில்லை. அப்படிப்பட்ட மக்கள். ஆனால் கிறிஸ்து மீது மிகுதியான நம்பிக்கை விசுவாசம் கொண்ட மக்களாக இந்த மக்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட 10,000 to 15,000 மக்கள் வருவார்கள். அவர்கள் அனைவருமே இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை கிறிஸ்த பக்தாஸ், அதாவது கிறிஸ்துவை பக்தியுடையவர்கள், கிறிஸ்து மீது பக்தியுடையவர்கள் என்று கூறுவார்கள். இந்த மக்களுடைய பக்தியை எப்படி நாம் காணலாம் என்றால், குருவானவர் நற்கருணையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு உள் வரும்போது, அங்கு இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள் வரும்போது இந்த மக்கள் எல்லோருமே வந்து அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை தொடுவார்கள். ஆடையை தொட்டுவிட்டு அவர்களுடைய இடங்களில் சென்று உட்காருவார்கள். இந்த ஆடையை தொடுவது எதனால் என்றால், இயேசு
நடந்து செல்லும் போது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு உள்ள ஒரு பெண்மணியானவள் இயேசுவுடைய ஆடையை தொட்ட அந்த நிமிடத்தில் அவள் குணமடைந்தாள். அதே நம்பிக்கையோடு இந்த மக்கள் இறைவனுடைய நன்மையை, திரு உணவை உட்கொள்ள முடியாது. ஆனால் அந்த குருவானவர் நற்கருணையை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நற்கருணையை கொண்டு செல்லக்கூடிய குருவுடைய ஆடையை தொட்டால் நாம் குணமடைவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வந்து அந்த ஆடையை தொடுகின்றார்கள். ஆயிரக்கணக்கான விசுவாசம் அவருடைய நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளி அந்த டெஸ்டமனி, அவர்களுக்கு என்னென்ன கடவுள் செய்தார் என்ற ஒரு டெஸ்டமனி அவர்கள் கொடுக்கின்றார்கள் அந்த திருப்பலி முடிந்த பிறகு. ஆக அன்புக்குரியவர்களே, நற்கருணையில் இருக்கக்கூடிய மகிமையும் மேன்மையும் பல வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளாமல் ஏதோ ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வரும்போது அதை நாம் பெற்றுக்கொண்டு செல்கின்றோம். அதோடு நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளுடைய அந்த வேலை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. நாம் அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நாம் மாற வேண்டும். விசுவாசம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். சிறு பிள்ளை முதல் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு முதல் காரணம் நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், நாமும் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோம். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்னென்ன பெற்றோர்கள் சொன்னார்களோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசமாக நாம் விசுவசித்து வருகின்றோம். ஆனால் இந்த கிறிஸ்து பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறந்தது வேறு மதத்தில், ஆனால் அவருடைய விசுவாசம் புதிதாக கொடுக்கப்படுகின்றது. பல பேர் RCA கோர்ஸ் முடிச்சுட்டு புதுசாக கிறிஸ்தவ மதத்தில் ஜாயின் பண்ணணும் வருவாங்க. அவர்களுடைய விசுவாசம் மிகவும் ஆழமான விசுவாசமாக இருக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் சொல்வதாக தான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை, மாறாக தாங்களே விசுவசிக்கின்றார்கள், தங்களுக்கு அந்த விசுவாசம் வருகின்றது. நாம் இறைவனை எடுத்து காட்டக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா? சிந்திக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பெண்மணியானவள், இது நான் கிறிஸ்தவனாக மாறணும், கேத்தலிக்கில் மாறணும் ஃபாதர். அப்போ நான் அந்த பொண்ணிட்ட கேட்டேன், எதுக்காக நீங்கள் கிறிஸ்டியனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவங்க பல நேரங்களில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க, நைட்டில் லேட்டாக வருவாங்க, எல்லோரும் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதனால நானும் ஒரு பெண்ணானவள், நம்ம மும்பையில் நடக்கக்கூடியது தான், அந்த பெண்ணானவள் கூறுகின்றாள், அப்படி இருக்கும்போது நானும் கிறிஸ்தவ கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருந்தேன். அவர்கள் கூட நான் எப்பவும் போவேன், நைட்டுக்கு போகிறது அப்படின்னா போய் எடுத்து கெட்டு போயிருந்தேன் வாழ்க்கையில். ஆனால் ஒரு நாள் தாபோர் ஆசிரமத்துக்கு சென்று நான் இயேசுவை உணர்ந்து கொண்டேன். இயேசு யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய உணவை நானும் சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. அதன் காரணமாக நான் கிறிஸ்தவளாக மாற விளைகின்றேன் என்று வந்தார். சொன்ன ஒரே ஒரு கருத்து என்ன சொன்னால், நான் கிறிஸ்தவர்களை பின்பற்றி செல்ல விரும்பவில்லை, ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன். காந்தியடிகள் சொன்னார், இயேசுவை நான் பின்பற்றுவேன், ஆனால் கிறிஸ்தவர்களை நான் பின்பற்ற மாட்டேன். அப்போது அப்படி அவர் கூறுவதற்கு காரணம் என்ன அன்புக்குரியவர்களே? கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றாததால் தான் உண்மையான எடுத்துக்காட்டாக நாம் மற்றவர்களுக்கு வாழாமல் இருக்கின்றோம். இந்த திருவிழாவில் இயேசு உருவாக்கிய அந்த திருவிழாவில் நற்கருணை எவ்வளவு வெண்மையாக இருக்கின்றதோ, வெண்மையாக இருக்கின்றதோ, அந்த வெள்ளை நிறம் போல நம்முடைய வாழ்க்கையும் வெள்ளையாக மாற வேண்டும். ஜெபிப்போம். இரண்டாவதாக, குருக்களை கடவுள் ஏற்படுத்தினார், அதுவும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன். அவர் இறந்தவுடன் அதை எடுத்து செய்வதற்கு ஆட்கள் வேண்டும் என்பதற்காக 12 பேரை அவர் தேர்ந்து கொண்டார். அவருடைய தொலைநோக்கு பார்வை. இது எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், நான் என்னால் முடியும், கடவுளால் முடியும், ஆனால் கடவுளாக இருக்கக்கூடிய அவரே மற்றவருடைய துணை வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது என்னால் பணி செய்ய முடியாது, அதை செய்வதற்கு ஆட்கள் தேவை என்பதற்காக அவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவராக சீடர்களை ஏற்படுத்தினார். பல வேளைகளில் அன்புக்குரியவர்களே, நாம் நினைப்பது
என்னால் தான் முடியும் எல்லாம் என்ற ஒரு சுயநலம் அல்லது தன்னலம் கொண்ட மக்களாக அல்லது நான் என்ற பெருமையோடு வாழக்கூடிய மக்களாக வாழக்கூடாது. ஒரு முனிவர், அவரை சந்திப்பதற்காக ஒரு நபர் வந்து கதவை தட்டுகின்றார். கதவை தட்டியவுடன் அந்த முனிவர் அறையின் உள்ளிருந்து கேட்கின்றார், யார் வெளியே இருப்பது என்று. உடனே இந்த நபர் சீடர் ஆக வேண்டும் என்று வந்தவர், நான் வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அந்த முனிவர் உள்ளிருந்து கதவை திறக்காமல் மறுமொழியாக கூறுகின்றார், நான் செத்த பிறகு நீ வா, நான் செத்தபின் நீ வா என்று கூறினார். கதவை திறக்கவில்லை. நான் செத்த பிறகு நீ வா என்று கூறுகிறாரே இந்த முனிவர் என்று இவர் வீட்டுக்கு செல்கின்றார், சிந்திக்கின்றார், உணர்ந்து கொள்கின்றார். நான் என்ற அகங்காரம் என்னில் மறைந்த பிறகு நான் வர வேண்டும் சீடனாக என்று நினைத்து மீண்டும் செல்கின்றார். கதவை தட்டும் போது யார் என்று கேட்டவுடன், உம்முடைய அடிமை வந்திருக்கின்றேன் என்று கூறியவுடன் அவனுக்கு கதவு திறக்கப்படுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, என்னால் தான் முடியும், நான் தான் இந்த கோயில் திருப்பலி வைத்தால் நான் இருந்தால் தான் நடக்கும், அல்லது நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று யார் யார் நினைக்கின்றார்களோ அது மறைய வேண்டும். இயேசு எப்படி தொலை நோக்கு பார்வை கொண்டவராக, நான் இருந்த பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை நான் உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான குருத்துவத்தின் மேம்பாடு. அந்த குருத்துவம் குருக்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். நான் இருக்கிறதுனால தான் என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் இல்லைன்னா எதுவும் இல்லை, அப்படி கிடையாது. நான் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களை ஜெபத்துக்கு கொண்டு வரேன், நான் இல்லைன்னா யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி நான் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது நான் உண்மையான தலைவர்களாக இல்லை. நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம், குழந்தைங்களை அந்த ஜெபத்தில் கொண்டு வரோம் சொன்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கடவுளோடு அவர்கள் இணைந்து இருப்பார்கள், ஜெபிப்பார்கள் என்ற விதையை விதைக்க வேண்டும். நான் இல்லாமலும் மற்றவர்கள் செய்வார்கள், உருவாக்க வேண்டும், மற்றவர்களை உருவாக்கி விட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுதான் தலைவர்கள், நல்ல தலைவர், அதுதான் இயேசு செய்தார். அதே இதை நாமும் முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அன்பின் வெளிப்பாடாக கால்களை கழுகினார். தவறுகள் செய்யும் போது சீடர்களையும் திருத்தினார் இயேசு. அதுபோல பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்த நேரத்திலும் எங்கு கடிந்து கொள்ள வேண்டுமோ அங்கு கடிந்து கொண்டார். அதே நேரத்தில் அவர் வந்தது மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக. அன்பின் வெளிப்பாடாக வாழ்வதற்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தை முதல் பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரித்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, மன வருத்தத்தோடு வாழ்கின்றோமா, சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் நல்ல உறவு கொண்டவர்களாக இருக்கின்றோமா, சிந்திப்போம். மூன்றாவதாக, நம்முடைய பங்கில் உள்ள மக்களோடு நல்ல உறவோடு இருக்கின்றோமா, எத்தனை பேரோடு நாம் மனம் விட்டு நாம் பேசுகின்றோம், மன வைராக்கியத்தோடு பேசாமல் எத்தனை பேருடன் இருக்கின்றோம். இந்த திருப்பலி, இந்த விழாக்கள் நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் இந்த முடிவை இன்றே எடுப்போம். இன்றே நம்முடைய வாழ்வில் இறைமகன் வந்து தங்குவார் என்று நாம் விசுவசிப்போம். இறைவன் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டு. நம்முடைய தந்தையாகிய கடவுளிடம் இயேசு வழியாக நாம் எல்லா மன்றாட்டுக்களையும் எடுத்து கூறுவோம். பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று மொழிந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணிவாழ்வு அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம்மை போல தங்களையே முழுவதும் அர்ப்பணித்து வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் ஆன்ம உணவே இறைவா. திருப்பலியில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்ளும் போது இயேசுவையே எங்கள் உள்ளத்தில் ஏற்று அவர் காட்டிய அன்பு வழியில் நடந்து எங்களால் முடிந்த அளவு பிறருக்கு சேவை செய்து வாழ நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே இறைவா, தீராத நோயினால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அவதீரும் மக்கள் அருமருந்தாகிய நற்கருணை உட்கொண்டு நற்சுகம் பெற அருள் தாரும். எம் பங்கு மக்கள் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என மொழிந்த இறைவா, இன்றைய இளைஞர்கள் இளம்பெண்கள் உலக பிரகாரமான செயல்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஆன்மீக வழியில் வளர்ந்து நீர் விட்டு சென்ற பணி வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்க நல்ல மனதை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோய்களால், குறிப்பாக இந்த கரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் நலமில்லாமல் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இறைவன் பாதம் எடுத்து வருவோம். குடும்பங்களில் கவலையும் மகிழ்ச்சியின்மையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இறைவன் தாமே குணமாக்கும் நல்ல மருத்துவராக, ஆறுதலளிக்கும் ஆன்ம நாயனாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் தேற்ற வேண்டும் என்றும், இந்த நோயினால் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி கடவுள் அளித்தருள வேண்டும் என்றும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இறைவன் சமாதானத்தை தந்தருள வேண்டும் என்றும், படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பதற்கும், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கவும் நம்முடைய உள்ள துயரை இறைவனிடம் எடுத்து வைப்போம். தனிமையில் வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் தாமே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறிய அதே வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் கொடுத்து என்றுமே நம்மை கைவிடாமல் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், நோயாளிகளை கவனிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் வீட்டிலிருந்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல உடல் ஆற்றலை கொடுத்து மற்றவர்களை கவனிக்கக்கூடிய தெம்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் இந்த நேரத்தில் இறைவனிடம் மௌனமாக எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, பொதுவாக மறை உரை முடிந்த பிறகு கால் கழுகும் சடங்கு நடைபெறும். நம்முடைய மறை மாவட்டத்தின் அறிக்கைப்படி நம்முடைய பேராயர் கர்தினால் ஆஸ்வல் கிரேஷியஸ் அவர்கள் கூறியதன் விளைவாக நாம் தண்ணீர் கால்களை கழுவக்கூடிய சடங்கு நிறைவேற்றவில்லை. எனவே நம்முடைய வீடுகளில் அன்புக்குரியவர்களே, அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய குழந்தைகளுடைய கால்களையோ குழந்தைகள் பெற்றோருடைய கால்களையோ கழுகி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சேவை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வாழ்கின்றோம் என்ற வெளிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை முக்கோப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நிறைவான நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடல் உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கரிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கி உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்வுடன்
இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துடன் தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கு உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பரிபொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானுமாகிய உம் ஊழியனின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அப்ரஹாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியையும் மாசற்ற பலிப்பொருள்களாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பேடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பலி பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும்
எல்லா விண்ணக ஆசையையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உமடியார்கள் நாங்கள் உமது பெயர் இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்கள் மறை சாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோரோடும் புனிதர்கள் அனைவரோடும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும்.
அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இவ்வுடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. திருமகனின் இரவு பெருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இயேசு அன்புக்குரியவர்களே, நாளை பெரிய வெள்ளி. பொதுவாக பெரிய வியாழக்கிழமை திருப்பலி முடிந்த பிறகு ஆராதனைகள் இருக்கும் கோயிலில். ஆனால் இந்த வருடம் அது இருக்காது. நற்கருணை பேழையில் வைக்கப்படும். நாம் இன்று இரவிலிருந்து நாளை பெரிய வெள்ளி அன்று உபவாசம் செய்ய வேண்டியது திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே யாரெல்லாம் உபவாசம் செய்ய முடியுமோ அவர்கள் உபவாசத்திலிருந்து வீடுகளில் நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்போம், சிலுவை பாதை செய்வோம். பெரிய வெள்ளி, அதாவது நாளை
மாலை 5:30 மணிக்கு தமிழில் அந்த சடங்குகள், பெரிய வெள்ளியுடைய சடங்குகள் நடைபெறும். இதை நாம் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு விழிப்பு பாஸ்கா திருப்பலி நடைபெறும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். நாம் அமைதி காப்போம். வீடுகளில் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். டிவி பார்ப்பதை நிறுத்தி மொபைலில் அதிகமான டைம் செலவு பண்ண வேண்டாம். இறைவனை ஆராதிக்கக்கூடிய இந்த ஒரு நாளை நாம் நல்லபடியாக பயன்படுத்துவோம்.